கேட்குறேன், என்கிட்டயே வந்துடு, வீட்டில் சொல்ல பேச்சு கேட்காத, நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறேன். அடி அடி அவர் இன்றைக்கி என்னன்னா நம்ம பையன் பார்த்தீங்கன்னா 10 புரோட்டா சேலஞ்சு. அந்த 10 புரோட்டா சேலஞ்சு எப்படி சாப்பிட போகிறான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பையன் 6 புரோட்டாவோ 7 புரோட்டாவோ ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் 10 புரோட்டா நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு இப்போ சொன்னான். சரி இன்றைக்கி ஒரு வீடியோ இது ஒரு கண்டென்ட்டாக எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க அப்படியே பார்க்கலாம் எப்படி நம்ம பையன் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. இப்போ புரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 5 புரோட்டா போடுறான், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சாப்பிடு. 2 புரோட்டா 5 போட்டுரு ஃபஸ்ட்டு. அதுதான் இப்போ எத்தனை புரோட்டா? 2வது புரோட்டா 3 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 புரோட்டா போட்டான். 10 புரோட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், 10 ரூபா. இதுவே எனக்கு தெரிஞ்சு எல்லா வீடும் விற்கான். அப்படி சொன்னா தானே போகுது. கொஞ்சமாக புதுசாக சொல்கிறா. குழம்பு பார்த்துக்காங்க, இந்த குழம்பு எல்லாத்தையும் குடிச்சிருவான்னு நினைக்கிறேன். டடான் டடான் நம்ம சாப்பிட்ற பையனை பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு இருக்கான்னு. யாரா அது மொரட்டாலாக இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 புரோட்டா போட்டாச்சு. சாப்பிட்றான். இன்னைக்கு ஒரு புடி சத்தமாக சொல்கிறா. என்னடா இல்லையா உருண்டை கட்டி அடிப்போம்னு பார்த்தா மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு போகிற ஐடியா தான் இல்லையாடா? அனைத்து பிரிவுக்கு சாப்பாடு பிரிவு ராமன் சொல்லி வந்து வணங்கல. வீட்டில் வேலை வந்துட்டான். சார் குழம்புத்தூர் ஒரு ஆள் பேசினா சாப்பிட முடியாதா? சுவை எப்படி இருக்கு? சுவை எப்படி இருக்குன்னு தெரியல. குழம்பு சுமார் தான், வடை சூப்பராக இருக்குது. அங்கே போனால் சாப்பிட்ருக்கீங்க. ஒரு வளையன்னு அடிச்சுட்டுனா உங்கள் ஊரில் ஹையஸ்ட்டு 6 புரோட்டா. அது பிறப்பு 6 7 என்னமோ. ரெக்கார்டு இன்னைக்கு பிரேக் பண்ணுறான். அவன் 7 செகண்ட்ல 7 நிமிஷத்தில் 8 நிமிஷத்தில் சாப்பிட்டான். நீ சாப்பிட்றது பார்த்தா 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி கேட்டுக்குது. சேலஞ்சுன்னா அத்தண்டா வரலையா சார் சேலஞ்சு? நானும் 3 தோசை சாப்பிட்டேன். 3வது தோசை தானே? இப்போ எத்தனை செகண்ட் ஆகுது? எத்தனை தோசை? இப்போ 2 செகண்டு. 2 செகண்ட். எத்தனை தோசை வாங்க? 3 தானே. அவன் எப்படியும் அதை சாப்பிட மாட்டான், இப்பயே பம்பிட்டு இருக்கிறான் பாரு. அப்பெல்லாம் சத்தம் வருன்றா. நல்லா அழுத்து இப்படி உருண்டை கட்டி சாப்பிட்றான் இல்லையா? பக்கத்தில் வைக்கிற சாப்பிட்டா திங்கு நம்ம நல்லா கேட்கும். அங்கே வரா அவன் சாப்பிட்றது கீழே அது இதாக மாட்டேங்குது, கவரா மாட்டேங்குது. காத்தின் அடிச்சுன்னு உள்ள வந்து ஐஃபோன் தானே எதுவும் ஆகாது. ஏப்பா சாப்பிட்ற ஏடா வேலையா 3 பரோட்டாவுக்கு ஆள் திணற. மிரப்பையும் கூப்பிட்டு வந்துருக்குண்டா. இப்போ எத்தனை பரோட்டா போட்டா? 3. ஃபஸ்ட்டு 3 ரைட்டு. இன்னும் பார்த்தா 4 பரோட்டா இருக்கு. இவனுக்கு ஒரு வான ஓத்துறதுலேருந்து எல்லாம் போதுமா கிளம்ப. அப்படியே உருண்டை கட்டி ஆட்டுறாயா? செத்து போயிடும். சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா.
சரிடா. நம்ம பையனை பார்த்து எதனால் 10 பரோட்டா சேலஞ்சு இவனை கூப்பிட்டோன்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் கடையில் போய் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைமு ஃபுல் மீல்ஸு ரேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தான். அந்த கடைக்காரர் யாராடி அப்படின்னு பார்த்தா, அதுக்காக தான் நம்ம பையனை பார்த்தா சூஸ் பண்ணியிருக்கோம் 10 பரோட்டா சேலஞ்சுக்கு. இடவாளியா ஒரு சட்டி சோத்தையே தின்று எடுக்குது. நைட் சாப்பிடல, பசிக்குது, சாப்பிட்டா சாப்பிடுவேன். அதிகமாக பசியாக இருந்தால் சாப்பிட முடியாதுண்ணா. நான் அப்படி இல்லையா? சரி சாப்பிடு. அருள் பார்க்கலாம் கிடைக்குமா? சாப்பிட்றேன்ல சாப்பிட்டு ஒரு பிராட்டை மட்டும் தூக்கி போடு. அவ்வளோதான் நாட்டுக்கிறேன் திணறி எடுக்கிறேன். சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன்னா இன்னைக்கு அருள் பான்சர் மதியம் உனக்கு என்ன வேணால் கேட்டாலும் வாங்கி தருவான். இல்லை பெரிய உருண்டை கட்டி சாப்பிட்றா. சாக முடியாதா? அடி அடி அதுக்கு மேலே போயிட்டு இருக்கும் போல. முடிச்சிருவியா? 8 உனக்கு வந்து டைமிங்கோடு வச்சுருக்கணும், அப்போ தான் நீ சீக்கிரம் சாப்பிட்ருப்ப. அருளுக்கு கிடைக்குமா? கிடையா அருள் ஏய் அதெல்லாம் இல்லை, நீ சாப்பிடு. அவன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவான். அவன் வீட்டில் கறியோடு எடுத்துருப்பாங்க. கைக்கும்பா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போயிடலாம், எடுத்து வரோம். அவன் கடையில் சாப்பிட்டுக்கோண்டா, நீ சாப்பிட்றா. என்ன ப்ராஸ் மனசாச்சுலாம் பேசுகிறேன்? பசிக்குன்னு ஒரு புரோட்டா கேட்டு தரமாட்டேன். அதெல்லாம் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஏன்டா நீ 8ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணால் 80 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடணும். 10 பரோட்டா சாப்பிடாத அந்த பையன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா செலவாக இருக்குது, அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்துடணும். அப்போ சும்மா உன்னை சேலஞ்சு கூப்பிட்டேன், உன்னை வயிறு நப்புறதுக்கு கடை கூப்பிட்டு வந்தான். எங்களுக்கு தேவை கண்டென்ட்டு. செலவு பண்ணு, செலவு பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி நீ இது பண்ணு. சாப்பிட்டு 6 சாப்பிட்டா 7 இன்னும் 3 7 சாப்பிட்டியாடா? 7 சாப்பிட போகிறேன். எடுத்துக்காம இன்னும் எத்தனை பரோட்டா இருக்குன்னு சொல்லி 2 வச்சு 3 அப்படியே காமி 1 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா 7 பரோட்டா சாப்பிட்டுக்கிறியா? சாப்பிட்டா 7. சரி ஃபர்ஸ்ட்லேருந்து இந்தா குழம்பு வர ஊற்ற சொல்லுவான். அப்புறம் ஊட்டி எடுத்து நான் ஊட்டி விட்றேன். இவ்வளோ பெரிய உருண்டை கட்டி தான் ஊட்டுவேன். பரவாயில்லையா? பிராஸ் ஒன்று எடுத்து கொடு பிராஸ், பசிக்குது. இருல அவன் சாப்பிட்றானா இல்லையான்னு பார்க்கலாம். அவன் திங்க மாட்டான் பிராஸ், இலெல்லாம் காயுது பிராஸ், எடுத்து போடுறான். இரு காயாது மாதிரி இரு, அவன் எவ்வளோதான் சாப்பிட்றான்னு பார்க்கலாம். தின்னு போடுவான் அவன் திணறானே தெரியலையா? ஏய் வேமா தின்றான். வேமா சாப்பிட்டா சாப்பிட முடியாது இல்லை, நடத்திங்க இல்லை. தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது. ஆமாம் பிராஸ் அதெல்லாம் வீடியோ எடுப்பு பிராஸ், ஜூம் பண்ணி அதுக்குள்ள உனக்கு மிஸ் ஆகிட்டு அதுக்குள்ளே கேமரா இது பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுருவாங்க. நானே தெரியும் பாய், இருங்க பாயின்னு சொல்லிட்டு தின்னுபிடி சேர்த்து போயிடாத, ஏங்கலை பிடிச்சிக்குவாங்க. திங்க மட்டையெல்லாம் நிறுத்திடு. என்னது உனக்கு கெஞ்சி கேட்குறேன், திரும்ப என்கிட்டயே வந்துரு. உங்கள் வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்காத, நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறேன். பையனுக்கு என்னன்னா கொஞ்சம் லவ் ஃபெயிலியரு. கொஞ்ச நாளாக அந்த பொண்ணுக்கு இவனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கு, பேசாமல் இல்லாமல். அதனால் கணக்கு இல்லை, அவங்க வீட்டு கணக்கும். பிள்ளைக்கு உனக்கு என்ன கூட சேர்ந்துருக்கா, வீட்டுக்கு அதுக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு கஷ்டம் தான்டா. ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. பிள்ளைங்க கூட சமாளிச்சு போடலாமே. வீட்டுக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாளே அந்த வீடியோ பார்த்து எப்படி ஒன்று வந்துடும். அடுத்த பரோட்டா போடு டக்குன்னு. போதும், அவ்வளோதான். சாப்பிட்றா அவ்வளோதானா?
அவ்வளோதான் இல்லை ஏன் 7 தான் சாப்பிட்ருக்குறேன். விற்குதுடா. விற்குதா? இதே தூங்க முடியல. நான் கேமரா பண்ணால் தூங்கி உள்ள போட்டுருங்க சார். இப்போ என்னன்னா 7 புரோட்டா சாப்பிட்ருக்குறான். இப்போ பார்த்தோன்னா 3 புரோட்டா மீதி ஆயிருக்கு. இதை நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்றியான்னு நான் சொல்லு. சரி ஓகே. நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நினச்ச மாரி நடந்துருச்சு. என்னன்னா சாப்பிட்ருவானோ, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதோ. ஓகேங்க, நாங்களும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். மீதி என்ன ஒரு 3 புரோட்டா. அதை நான் பிடிக்கணும்டா. பிடிக்கிறியா? ஏடா 10 புரோட்டா சாப்பிட்ருந்தா எவ்வளோ பெரிய கண்டென்ட் ஆகிருக்கும். எவன் சாப்பிட்றது? சாப்பிட்டு ஒன்றுங்கிறது தரத்தானே. பாதிக்கிறமே உட்காந்துருக்கோம் அப்படி. சாப்பாடு சாப்பிடலாம்டா. வீடியோ கேமரா எங்களை கவர் பண்ண முழு தின்றாடே. நீ திங்க 3 போட்டா உனக்கு கேமரா எப்படி உனக்கு? 4 புரோட்டா. ஒரு வீடியோ கண்டென்ட் கொடுக்கணும்னா அங்கே பாரு இவ்வளோ பெரிய ஒரு உரட்டை கட்டி இப்படி பண்ணி இப்படி இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3 போட்டா சாப்பிட போகிறோம். அது அரிசி பண்ண போகிறோம். 2 புரோட்டா வளைச்சர்றா. இதில் குழப்பி இவ்வளோ பெரிய உரட்டை கட்டிக்குது. ஆயில் எறா வருங்க வாயிலே போதலை. என்ன ப்ராஸ் இவ்வளோ புரோட்டா நான் திங்கிறேன் பாரு. பாக்குறியா? என்ன அடிக்கிட்டா போதுமா? அடி சாப்பிடல. 10 வருஷமா ஜெயிலில் தான் அவ்வளோதானே? ஆமாம் போவாதா? அடி வெள்ளையும் நிறைய பேர் தூங்கிருப்போம் உள்ள போகிறோம். அடி அடி அவர் ஆயில் படத்தில் கேளுமே உள்ள போனது வெளியே தண்ணி விற்குது. சீரியஸாகவே ஒரு 7 புரோட்டா அந்த பையன் சாப்பிட்றதால பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம ஊரில் புரோட்டா ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். 10 ரூபாய்க்கு அந்த புரோட்டான்னா அது பெரிய இதுதாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியிலேருந்து குமராபாளையம் போகிற ரோட்டில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கடையோட இது அட்ரஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அட்ரஸ் சொல்கிறேன். அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்கடா. என்னங்க புரோட்டா தலையிலண்ணா அட்ரஸ் நீ தின்னது போதும். நான் போய் இயற்கை எடுக்கிறேன். மீனுங்க மீனெல்லாம் காமி அதெல்லாம் எனக்கு தெரியும். அழைப்பு வருதுடா. என்ன போட்டாரா உள்ள சண்டை கண்ட போறாங்க. இல்ல போட்டா தான் எடுக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பரோட்டா சேலஞ்சு நம்ம பையன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.